அதாவது ஒரு படம், எனக்கு ஒரு படம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் இதெல்லாம் வந்து இது நல்லா இருந்தது இதெல்லாம் நல்லா இல்ல அப்படின்னு எனக்கு பிரிக்க தெரியாது. அந்த படம் ஒரு ஹோலா தான் பார்ப்பேன். ஹோலா எனக்கு அந்த படம் ஒர்க் ஆச்சு அப்படின்னா ஒர்க் ஆச்சு, ஒர்க் ஆகல அப்படின்னா ஒர்க் ஆகல. இதுல பாசிட்டிவ் இருக்கு நெகட்டிவ் இருக்கு அப்படின்னு பிரிக்க பார்க்கல. எனக்கு டிசி படம் எப்படி இருந்தது அப்படின்னா சூப்பராகவே ஒர்க் ஆச்சு. லைக் எனக்கு மத்தவங்க சொல்றதையும் புரிஞ்சுக்க முடியுது. மத்தவங்க சொல்றதும் அந்த ஒரு ரொம்ப ப்ரெடிக்டபிளா இருக்கு. லைக் வந்து எனக்கு கண்டிப்பா தெரியும் இவன் இந்த இடத்துல போய் மாட்டிக்க போற அப்படின்னு, அதே மாதிரி நடக்கிற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் வந்து இந்த கேரக்டர்ஸுக்கு பெருசா பேக்ரவுண்ட் ஸ்டோரியே இல்ல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தான். அந்த இதெல்லாம் வேலிட் கிரிட்டிசிசம் தான். பட் எனக்கு ஏன் ஒர்க் ஆச்சு அப்படின்னா எனக்கு வந்து பெருசா ஆக்ஷன் சீக்வன்ஸே பிடிக்காது இந்த சென்ஸ். நல்ல ஆக்ஷன் சீக்வன்ஸ்ன்றதே பெருசா இருக்காது. எப்படின்னா நல்ல ஆக்ஷன் சீக்வன்ஸ் எப்படின்னா வந்து அதுக்கான ஸ்டேக்ஸ் அதிகம் கரெக்டா இருந்திருக்கும். அதாவது இந்த ஆக்ஷன் ஏன் நடக்குது அப்படின்றதுக்கு ஒரு நல்ல ரீசன் இருக்கணும். அப்புறம் அந்த ஆக்ஷன் கோரியோகிராஃப் பண்றதும் நல்லா இருந்திருக்கும். அப்படி இருந்தாதான் அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் ரசிக்கிற மாதிரி இருக்கும். எனக்கு வந்து தமிழ்ல வந்து ரீசெண்டான வந்து தமிழ் நடிகை படங்கள்ல வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா அவ்வளவுதான் ஹீரோ அடிச்சிருவாரா அப்படிதான் இருக்கும் தவிர நம்மளுக்கு வந்து ஒரு இதுவே இருக்காது, பெருசா ஒரு ஹையே இருக்காது. ஆனா இந்த படத்துல வந்து எல்லா ஆக்ஷன் சீக்வன்ஸுமே ப்ராப்பரா செட் பண்ணி வச்சிருப்பாங்க. லைக் இன்டர்வல் சீனா இருக்கட்டும், அந்த போலீஸ் இதுவா இருக்கட்டும், கிளைமேக்ஸ்லுமே இருக்கட்டும், வரதே கம்மியான ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான். பட் எல்லாத்துலயுமே எனக்கு ப்ராப்பரா செட் பண்ணி பண்ணதுனாலேயே அந்த படம் எனக்கு பயங்கரமா பிடிச்சு போச்சு. மியூசிக்னு வந்துட்டோம் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வந்து படம் முடிஞ்சிருச்சு, ஓகே படம் நல்லா இருந்துச்சு, மியூசிக் நல்லா இருந்துச்சு. நான் வீட்டுக்கு வந்து நான் ரூமுக்கு போயுமே மியூசிக் ஓடிக்கிட்டே இருக்கு. 2 நாள் ஆகுது. 2 நாளுக்கு அப்புறம் அந்த நடுவில் இந்த 2 நாள் படம் முடிஞ்சு 2 நாள் வரைக்குமே நான் ஆல்பம் சும்மா போய் கேட்டது கூட இல்ல. படம் பார்த்து அந்த ஒரு இதுலதான் இருக்கேன். அதுலயே எனக்கு மியூசிக் இன்னும் மண்டையில ஓடிக்கிட்டே இருக்கு. அந்த மாதிரி ஒரு வேலைப்பாடு ஃப்ரெண்ட்ஸ். அதாவது படம் ரிலீஸ் ஆன முன்னாடியே ஆல்பம்லயே அவ்வளவு பேங்கர்ஸ், அது இல்லாம படத்துல ஒரு பேங்கர், அதுவும் பயங்கரமா இருந்தது. இந்த பிளேஸ்மெண்ட்டும் சரி இதுவும் சரி. ஆனா இதுல என்ன அருண் மாதேஸ்வரன் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா நம்ம அவர் எல்லா படத்துலயுமே அப்படிதான். அதாவது அந்த ஆள் வந்து கதைன்றதே பெருசா எடுத்துக்க மாட்டாரு. சிம்பிள் கதையை வச்சுக்கிட்டு அதுல வந்து கான்ஃபிளிக்ட் எப்படி சொல்றது ரிவெஞ்ச் வைலன்ஸை மட்டும் வச்சியே டப்பு 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 டப்புன்னு நகர்த்திட்டு போயிடுவாரு. இந்த படத்துல எப்படி நகர்த்திட்டு போயிருக்காரு. இதுல வந்து லவ் சொல்ல வந்திருக்காரு. பட் என்ன நம்மளுக்கு கொஞ்சம் லவ் ஒட்டாத மாதிரி இருக்கும். கடைசியில அந்த மாமிகாவை பார்த்து அவன் சொல்லும் போது அவ கூட போ அவருக்கு இருக்கும் ஒன்னும் ஆகாது இருக்கும் போது அது நல்லாதான் இருக்கும். பட் ஆனா பெருசா நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்திருக்கலாமோ. லைக் வந்து 2 hours 30 minutes தான். நான் ஒரு இது கூட போஸ்ட் கூட பார்த்தேன், 2 hours 50 minutes இருந்துச்சு, 30 minutes இங்க கட் பண்ணிட்டாங்கன்னு. மேபி அதை ஆட் பண்ணியிருந்தா அப்படின்னா இன்னும் நமக்கு அந்த கேரக்டர் கூட கனெக்ட் பண்றதுக்கு பெருசா டைம் இருந்திருக்கும். ஸோ நம்மளுக்கு இன்னும் அந்த படம் கூட இன்னும் அதிகமா ரிலேட் ஆயிருப்போமோ அப்படின்னு சொல்ல வந்தது. அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து லோகேஷுக்கு அப்பாலஜி லெட்டர் போட்டுட்டு இருந்தானுங்க. ஐயோ சாரிங்கயா உங்களை கலாய்ச்சிட்டோங்கயா, கூலி படம் ஹைப்ல கலாய்ச்சிட்டோங்கயா, எல்லாத்துக்கும் ரஜிதாங்க காரணம் மன்னிச்சுக்கோங்கயா அப்படின்னு சொல்லிட்டு டப்புன்னு அப்பாலஜி பண்ணிட்டானுங்க. புரிஞ்சுக்கோங்கடா, அதாவது நாங்க கூட பழைய இதுல கூலி ரோஸ்ட் போட்டுருப்போம். கூலி மூவி டிசர்வ்டு ரோஸ்ட். லோகேஷ் கனகராஜ் ஏன் அடி வாங்கப்பட்டாரு அப்படின்னா அவர் கொடுத்த இன்டர்வியூஸ். லைக் வந்து எப்படின்னா லைக் அவர் எடுத்திருக்க படம்ன்றது அவருக்கு வெளில வந்து கொடுத்த இன்டர்வியூஸும் சரி ஓகே, படத்துக்கு முன்னாடி இன்டர்வியூஸ் கூட பெருசா யாருமே எஃபெக்ட் ஆகல. அதுக்கப்புறம் படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் போய் இன்டர்வியூ கொடுத்ததெல்லாம் வந்துதான் வந்து எல்லாருமே பயங்கரமா இது விட்டாங்க. நான் சினிமாக்கு இவ்வளவு கான்ட்ரிபியூஷன் பண்ணிருக்கேன், நான் எடுத்தேன், உங்களுக்கு ஒர்க் ஆகல, நான் என்ன பண்ண முடியும் அந்த மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. நீங்க எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருந்தீங்க அப்படின்னு. ஆனா அவர் தான் வந்து படத்துக்கு முன்னாடி வந்த இன்டர்வியூலயே சொல்லியிருப்பாரு இந்த படம் 100 பாஷா மாதிரி இருக்கும், இந்த படம் நல்லா இது நல்ல படம், உங்க காசுக்கு வர்த்தா இருக்கும் அப்படின்னு சொன்னதும் அவரு தான். இன்டர்வியூக்கு அப்புறம் அவர் தான் வந்து மாத்தி பேசினாரு. அதனாலதான் எல்லாருமே எடிட் போட்டானுங்க தவிர. பட் இதுவுமே வந்து எப்படி சொல்றது, அவர் ட்ரால் பண்றான்றத விட எப்படி சொல்றது அபியூஸ் பண்ணியுமே யாருமே ட்ரால் பண்ணல. அவர் ஃபேஸை மாஃப் பண்ணி தான் போட்டிருப்பாங்க. தட் வாஸ் இவென்ச்சுவலி ஃபன். அது எண்ட் ஆஃப் தி டே ஃபன் மாதிரி தான் இருக்கும். நீங்க எப்படி உங்களை ட்ரிகர் பண்ற மாதிரியோ உங்களை வந்து தப்பா அபியூஸ் பண்ணி தப்பா ப்ரோடெக்ட் பண்ற மாதிரியும் இல்ல. அதாவது ஃபேமஸ் மீம் டெம்ப்ளேட்ஸ்ல உங்க ஃபேஸை வச்சு மாஃப் பண்ணிருப்பாங்க, அவ்வளவுதான். அதுக்கு வந்து அப்பாலஜைஸ் பண்றவங்களுக்கு எல்லாம் ஒன்னும் இது இல்ல. இ டிசர்வ் தட். அன்டில் அன்லெஸ் கைதி மாதிரியோ இல்ல மாநகர மாதிரி ஒரு நல்ல படம் கொடுத்தா வேணா நம்ம நல்ல படம் கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம வேணா போயிட்டு அவருக்கு அப்பாலஜைஸ் பண்ணலாம். அதுக்கு வேணா வருது. இந்த ஆக்டிங்க்கு இந்த படத்துக்கு ஆக்டரா நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. அதுக்கு டைரக்டர் லோகேஷ் கனகராஜுக்கு அப்பாலஜைஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் பண்ண மாட்டேன், அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஆனா ஆக்டிங் பாத்தீங்கன்னா சட்டிலான ஆக்டிங் தான். இந்த படத்துக்கு விஜய் தேவகோட கேஷ் பண்ணலாம் இருந்தாங்கன்னா நல்ல வேலை. அவனை கேஷ் பண்ணிருந்தோம் அப்படின்னா எரிச்சலா இருந்திருக்கும். அங்கிட்டு இங்கிட்டு கத்திக்கிட்டு ஓவர் ஆக்டிங் பண்ணி சுத்திட்டு இருந்திருப்பான். அதுக்கப்புறம் அவன் இருந்தாலும் வச்சுக்கோங்க. இப்போ இந்த படம் ஒர்க் ஆனது லோகேஷ் கனகராஜும் மிகப்பெரிய இம்பாக்ட் தான். ஏன்னா வந்து அவன் ரொம்ப ஹம்பிளா அந்த கேரக்டருக்கு பெர்ஃபெக்டா இருக்கும். அவன் வந்து பெருசா எமோஷனே காட்டிக்க மாட்டான். ஸோ ராமிகா அந்த கை தோடுற சீன்லாம் பயங்கரமா ஒர்க்கே இருக்கும். ஆனா அதுவே விஜய்டி இருந்திருந்தா அப்படின்னா பாக்கிறதுக்கு யோசிச்சு பார்த்தாலே கடுப்பா இருக்கு.
நல்ல வேலை அது நடக்காதது மிகப்பெரிய இதுதான். அப்புறம் நிறைய பேர் வந்து அனிருத்தும் சாயா பேங்கரும் கம்பேர் பண்றது சர்க்காசம்னே தெரியாம சுத்திட்டு இருக்காங்க. இவங்க வந்து சீரியஸாவே சாயா பேங்கர் அனிருத்தோட பெரிய ஆளு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் இந்த ஆல்பம்ன்றது ஒரு எக்ஸாம்பிள் சொல்றதை விட இதுதான் ஒரு ஸ்டாண்டர்டு, ஓகேவா? இவ்வளவு ஸ்டாண்டர்டு. உங்களுக்கு வந்து கருப்புன்னு ஒரு ஆல்பம் மட்டும் நல்லா வந்திருக்கு, ஓகேவா? டியூடுன்றது ஒரு ராம்காம் ஆல்பம், அது வந்து ஜிவிபியை பயங்கரமா கொடுத்துருப்பாரு. இப்ப போட்டியே யாருக்கும் பாத்தீங்க அப்படின்னா அனிக்கும் சனாக்கும் தான். ஐ மீன் சனாவை பெருசா யூஸ் பண்ண மாட்டாங்க. அது ஏதோ சம்திங் உள்ள வந்து இண்டஸ்ட்ரியில ஏதோ பெரிய பாலிடிக்ஸ் போயிட்டு இருக்கு, தெரியல. சனா யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆனா போட்டியே பாத்துட்டீங்க அப்படின்னா இப்ப கரண்ட் இதுல வந்து அனியும் சனாவும் தான். சாய பெங்கர் இப்பதான் வந்துட்டு இருக்காரு, வளரட்டும். இன்னும் 4-5 படம் பண்ணி ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறமும் அனிருத் மாதிரி இதே பீக் மியூசிக் போறட்டும். அப்புறம் வேணா காம்படிஷன் கொண்டு வாங்க, இப்பவே கொண்டு வந்துடாதீங்க. அப்புறம் சர்க்காசமா கம்பேர் பண்றத நிறைய பேர் சீரியஸா எடுத்துட்டு இருக்கீங்க, புரிஞ்சுக்கோங்க. சர்க்காசம் படம் பயங்கரமான படம், எனக்கு நல்லா ஒர்க் ஆச்சு. அங்கங்க பிட்ஸ் அண்ட் பீசஸ்ல இருந்தாலுமே வந்து உங்களுக்கு அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் பார்த்தே நீங்க மனசாந்தி ஆயிடுவீங்க. அதாவது நல்ல ஸ்டேஜ் பண்ணி ஆக்ஷன் சீக்வன்ஸ், நல்ல பின்னாடி பேக்ரவுண்ட் ஸ்கோரும் நல்லா இருந்திருக்கும். கிளைமேக்ஸ்ல உங்களுக்கு அந்த முடிச்சுட்டு போகும்போதும் சரி, வாமிகா கேரக்டர் வந்து டெவலப் பண்ணி கடைசியில இவங்க லோக்கிக்கும் வாமிகாவுக்கும் இருக்க அந்த இதுவும் சரி, டென்ஷனும் சரி, எல்லாமே நல்லா ஒர்க் ஆச்சு. என்ன கொஞ்சம் கேரக்டருக்கு பேக்ரவுண்ட் கொடுத்துருக்கலாம். அப்புறம் இன்னும் கொஞ்சம் டைம், நான் சொன்ன மாதிரி 2 hours 30 minutes 2 hours 50 minutes ஃபுல் படம் எடுத்திருந்தோம் அப்படின்னா இன்னும் கேரக்டர் கூட நல்லா கனெக்ட் ஆயிருக்கும். இன்னும் கேரக்டர் கூட நல்லா கனெக்ட் ஆயிருச்சு அப்படின்னா ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் இன்னும் நல்லாவே ஒர்க் ஆயிருந்திருக்கும். அப்புறம் கேரக்டரோட எமோஷனுமே நமக்கு நல்லா கேரக்டரோட எமோஷனுமே நல்லா ஒர்க் ஆகிற மாதிரி இருந்திருக்கும். அதான் இது ஒரு நல்ல நல்ல படம். நல்ல தேட்டர்ல நல்ல சவுண்ட் குவாலிட்டி ஒரு தேட்டர்ல போய் பாருங்க. அவ்வளவுதான். தேங்க்யூ.